கர்ணனை விட என்னால அதிகம் தானம் கொடுக்க முடியும்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. எல்லாராலையும் கொடுத்துட முடியாத அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு அர்ஜுனாக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த பெரிய தங்க மலைய நீ ஒரு நாளுக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கணும், ஆனா தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அர்ஜுனனும் அந்த மலையை வெட்டி வரவங்களுக்கு எல்லாம் அவங்களோட தகுதியை விசாரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கம் கைமாற பேராசை வருது அவங்களுக்குள்ள. எனக்கு குறைவா இருக்கு, உனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கடைசியில அர்ஜுனனை எல்லாரும் சபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அப்ப அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேட்டாரு, இதே இடத்துல கர்ணன் இருந்திருந்தா என்ன பண்ணி? கிருஷ்ணர் கர்ணன் கிட்டையும் இந்த மலையை ஒரே நாள்ல கொடுத்து முடிக்கணும், தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கர்ணன் ஒருத்தரை கூட்டிட்டு வராரு. இவரு பசியால வாடுறவங்களுக்கு தினமும் உணவு கொடுத்துட்டு வராரு. இந்த மலையை இவருக்கு கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு பசி ஆத்துவாரு, சோ இவரு தான் தகுதியானவர்னு கொடுத்துறாரு. அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டு கர்ணன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஆக முடியாது கர்ணா என்னால அப்படின்னு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு.